அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இடத்திலே அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த நல்ல வாய்ப்பை, நன்மையை நாடி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியிலே குடும்ப பெண்களின் பொறுப்புகள் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பொதுவாக குடும்ப பெண்கள் என்று திருமண பந்தத்தில் இணைந்தவர்களைத்தான் சொல்லுவார்கள். இங்கு நிறைய மாணவிகள் இருக்கிறீர்கள். பொதுவாகவே பெண்களுடைய பொறுப்பு என்கிற அடிப்படையில் நான் தலைப்பை அமைத்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, பெரும்பாலான பெண்கள் பயான்களிலே பெண்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. எப்ப பயான் என்று எங்களை கூப்பிட்டாலும் பெண்களை குறை சொல்வதையும் ஏசுவதையும் தான் இந்த மௌலைமார்கள் வேலையாக வச்சிருக்கிறாங்க. எப்பயுமே குறைதான் சொல்லுவார்கள் என்கிற ஒரு நினைப்பும் பெண்களுக்கு இருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாது, தலைப்பு அப்படித்தான் தருகிறார்கள், வேறு வழி இல்லை. இருந்தாலும் உண்மையிலேயே பெண்களை பொறுத்தளவில் ஆண்களை விட அதிக வேலைப்பளுவும் அதிக பொறுப்புகளும் இருப்பதை, அந்த சிரமங்கள் உங்களுக்கு இருப்பதையும் நாம் மறுக்க முடியாது. உண்மையில் இன்று குடும்பத்திலே குழந்தைகளுடைய நன்மையிலும் அவர்களுடைய கல்வி மற்ற வளர்ச்சிகளிலும் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் ஆர்வம் காட்டுகிறார்கள், முயற்சியும் செய்கிறார்கள். ஒரு வாப்பா வேணுமென்றால் ஒரு பிள்ளைய பார்த்து ஓதுன்னு 2-3 தடவை சொல்லுவாரு, அதோட விட்டுறலாம். ஆனா ஒரு தாயை பொறுத்தளவுல அதை ஓத வைக்கிறதுக்காக சிரமம் எடுக்கக்கூடியவராகவும் படிக்க வைக்கிறதுக்காக சிரமம் எடுக்கக்கூடியவர்களாகவும் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். பொறுப்புணர்வோடு நடக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக அல்லாஹு தாலா இந்த பெண்களுக்கே கொடுத்திருக்கிறாங்க. சில குடும்பங்களிலே தாய்மார் மரணித்து போகலாம். பெரும்பாலும் தாயை இழந்த குழந்தைகளை பொறுத்தளவுல உம்மம்மாட வீட்டில் அப்படியே எங்கேயாவது போயிடுறாங்க. பிறகு பார்த்தா தந்தை அவர் இன்னொரு கல்யாணம் முடிச்சாருன்னா பிள்ளைகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனா எந்த குடும்பத்திலையும் மாப்பிள்ளை மௌத்தா போய்த்தாருங்கிறதுக்காக பிள்ளைய நடுத்தருவில் விட்ட தாய்மார்களை நாங்கள் பார்க்க முடியாது. கணவனுடைய மரணத்துக்கு பிறகு குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து குழந்தைகளுக்காகவே சிரமப்படுகிற பெண்களை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆணை பொறுத்தளவுல அவன் செய்யக்கூடிய வேலைக்கு டைம் இருக்கலாம். காலையிலிருந்து 5 மணி வரை கடையில் இருப்பாரு, அல்லது ஆபீஸுக்கு போனா 8 மணித்தியாலம் ஆபீஸ்ல இருப்பாரு என்கிற ஒரு அளவு இருக்கலாம். ஆனா பெண்களுடைய வேலைக்கு டைம் ஒன்று கிடையாது. அவங்க 24 மணித்தியாலமும் ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே பெண்களை பொறுத்தளவில் ஆண்களை விட சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நிறைய தியாகங்கள் செய்கிறார்கள். இந்த இடத்துல குடும்ப பெண்களுடைய அல்லது பெண்களுடைய பொறுப்புகள் என்று பெண்கள் செய்யக்கூடிய வேலைகள் சம்பந்தமாக நாம் பேச வரவில்லை. அதை நீங்கள் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. வீட்டை துப்புரவு பண்றதோ, சமைக்கிறதோ, துணி துவைக்கிறதோ, இதெல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்ன பின்னால ஏதோ ஒரு அடிப்படையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடிப்படையிலே நமக்கு இருக்க வேண்டிய ஆன்மீகத்தோடு சம்பந்தமான, மார்க்கத்தோடு சம்பந்தமான சில அடிப்படை கடமைகள் இருக்கிறது. இவற்றையும் யாருமே செய்யாமல் இருப்பது கிடையாது. செய்கிறோம், ஆனால் அதிலே குறைகள் இருக்கிறது. செய்கிறோம், ஆனால் அதிலே சில முன்னேற்றங்களை நாங்கள் காண வேண்டியிருக்கிறது. இந்த பொறுப்புகளை பொறுத்தளவில் இது ஆண்கள் மூலமாக அல்லாமல் பெண்கள் மூலமாக வர வேண்டியிருக்கிறது. பெண்கள் இதிலே பொறுப்புணர்ச்சியோடு சரியாக நடந்து கொண்டார்கள் என்றால்
உண்மையிலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை காணலாம். சமூகத்திலே நல்ல ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சுதந்திரமும் ஒரு மன நிம்மதியும் அவனுக்கு வீட்டில் கிடைக்கிறது. இந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா அமைதியை வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆனில் சொன்ன இந்த செய்தியை, இதை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை இஸ்லாமிய முறைப்படி நிர்வகிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் எல்லோருமே பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, பெண்ணை பொறுத்தளவில் பெண் வீட்டின் பொறுப்புதாரி, கணவனுடைய சொத்துக்கு பிள்ளைக்கு பொறுப்பாக இருப்பவள், இது பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த வீட்டினுடைய நிர்வாகம் என்பதும் அதை உரிய முறையிலே மார்க்கத்துக்கு தோதான ஒரு அமைப்பிலே மாற்றுவது என்பதும் பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு கடமை, பொறுப்பு. இதிலே நாம் என்ன செய்கிறோம், எங்களிடத்தில் ஏற்படக்கூடிய பலகீனங்கள் என்ன, இதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீட்டிற்கும், எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவதில்லையோ அந்த வீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உதாரணம் என்னவென்று சொன்னால், இறந்த பிணத்துக்கும் உயிருள்ள மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உதாரணமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படக்கூடிய வீட்டை பொறுத்தளவில் உயிருள்ள மனிதனுக்கு சமமானது. அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடுகளை பொறுத்தளவுல பிணத்துக்கு சமமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போது அந்த வீட்டை உயிருள்ள வீட மனிதனுக்கு சமமாக ஆக்குவதாக இருந்தால் அவசியம் வீட்டோடு இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் மார்க்கத்தோடு தொடர்பான வழிமுறைகள் வந்தாக வேண்டியிருக்கிறது. அதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, மார்க்கத்துக்கு முரணாக நாங்க பெருசா என்ன செஞ்சிட போகிறோம், எங்களை வீட்டில் அப்படி என்ன பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். முதலாவதாக, இந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும். இதுல பெண்களிடத்திலே எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது, இதுல ஆண்களிடத்திலும் பலகீனம் இருக்குது. நாம் இங்கு பெண்களை பத்தி பேசுறதுனால பெண்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாம் ஒவ்வொருவருமே யோசிச்சு பார்க்கலாம், குர்ஆனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, எங்களோட வீட்டில் குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதப்படுகிறது, அதற்கான சூழ்நிலை இருக்குதா, அல்லது அதற்கு மாற்றமான ஒரு சூழ்நிலைக்கான அமைப்பாக எங்களுடைய வீடுகளை நாம் மாற்றி இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் சைத்தான் விருண்டோடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், உங்களுடைய வீடுகளை மையவாடிகள் போன்று நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போது எங்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் எங்களுடைய வீடு மையவாடிக்கு சமமாக ஆகிறது. எங்களுடைய வீடுகளில் குர்ஆன் குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதப்படவில்லை என்றால் சைத்தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். இந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய வீட்டில் இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் முழுமையான ஒரு நிம்மதியை எதிர்பார்க்க முடியுமா, முழுமையான ஒரு அமைதியான சூழலை நம்ம பார்க்க முடியுமா? அல்லாஹ் தஆலா சொன்னது போல அந்த வீடு என்கிறது அமைதிக்கான ஒரு தலமாக இருக்குமா? இதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, வீட்டில் சிறிது நேரமாவது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாவது குர்ஆன்ல சில பகுதிகளையாவது நாங்கள் ஓதணும். இப்படி ஓதுவதன் மூலமாக வீட்டில் உண்மையிலேயே பரக்கத் திரண்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை அல்லாஹ் விசாலமாக்குகிறான், குர்ஆன் ஓதப்படாத வீட்டை அல்லாஹ் தஆலா சுருக்குகிறான் என்கிற கருத்திலே பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள்.
ஒரு நாள் ஒரு சஹாபி குர்ஆன் அதாவது தொழுகையிலே குர்ஆன் ஓதுகிறார். 2 ரிவாயத் வருகிறது. ஒன்று சூரத்துல் பக்ரா ஓதிய ஒரு சம்பவம் வருகிறது, ஒன்று சூரத்துல் கஹஃப் ஓதிய சம்பவம் வருகிறது. இது ஒரு சம்பவத்திலே அவர் தனது ஒட்டகம் அல்லது குதிரையை கட்டி வைத்து விட்டு தொழுகையிலே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த குதிரை அல்லது ஒட்டகம் திமிர ஆரம்பிக்குது. அவர் ஓதுவதை நிப்பாட்டுகிறார், அது அமைதியாகிறது. திரும்ப ஓதுகிற போது திரும்பவும் அது திமிர ஆரம்பிக்கிறது. என்னன்னு மேலே பார்க்கிறார். மேலே ஒரு நிழல் போன்ற ஒரு மேகம் போன்ற ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே அம்சாலு மசாபி விளக்குகள் பத்துவது போல வெளிச்சம் தெரிகிறது. என்னமோ ஏதோ ஒன்று சொல்லி ஓதுவதை நிறுத்தி விடுகிறார். காலையிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தியை சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்கல் மலாயிகா தனத்லி சௌத்தி, நீ கண்ட காட்சி இருக்கிறதே அது மலக்குகளுடைய காட்சி, அது நீ ஓதுகிற அந்த ஓசையை கேட்டு உன்னை நெருங்கி வந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக குர்ஆன் ஓதப்பட்டால் அங்கு ஒரு அமைதி பிறக்குது, அங்கு ஒரு பரக்கத் வருகிறது, அங்கு ஒரு அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். எனவே எங்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதுவதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். இந்த பொறுப்பு கட்டாயமாக பெண்களால் தான் செய்யப்பட வேண்டும். குர்ஆனை தாய்மார்கள் ஓதுவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளை ஓதச் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் எங்களுடைய கையிலே இருக்கிறது. இதுல பெரும்பாலான வீடுகளில் குறைபாட்டை நாம் பார்க்கிறோம். இந்த பெரும்பாலான வீடுகள் என்று நான் சொல்வது மார்க்கத்தோட சம்பந்தம் இல்லாம தொழுகை போன்ற அடிப்படையான கடமையும் இல்லாம இருக்கக்கூடிய வீடுகள் அல்ல. மார்க்கத்தோடு சம்பந்தம் உள்ள அடிக்கடி மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய எங்களை போன்றவர்களுடைய வீடுகளில் இன்று குர்ஆன் ஓதுகின்ற நிலைமை ரொம்ப அருகே போயிருக்கிறது. சஹாபாக்களிடத்தில் இந்த நிலைமையை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதுல அவங்கள்ட்ட அதாவது பல விஷயங்கள் அவங்க குர்ஆனை வச்சு பேசியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நோன்புக்கு 2 பாங்கு சொல்வார்கள். முதலாவது பாங்கை அதாவது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், 2வது பாங்கை அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி எல்லாம் சொல்லுகிற போது இந்த பாங்கு கடையில எவ்வளவு டைம் இருக்கும் என்று கேட்டா டைம் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு 50 ஆயத்து ஓதுற அளவுக்கு டைம் இருக்கும். அப்ப குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுறத வச்சுதான் டைம் சொல்றாங்க, இவ்வளவு நேரம் இடைவெளி இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுறதுங்கிறது அவங்க இடத்துல புழக்கத்தில் இருந்தது. சஹாபாக்களிடத்துல அந்த குர்ஆன் ஓதுற வச்சு சில விஷயங்களை கூட அறிந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி பெண்மணி இருந்தார். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா ஷஹீதா, அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்த பெண் என்கிற வார்த்தையை தான் நபி அவங்களே சொல்லியிருந்தாங்க உசுரோடு இருக்கும் போது. ஏன்னா அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், போருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நானும் ஜிஹாதுக்கு வருகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், நீங்க வீட்டுல இருங்க, ஷஹாதத்து உங்களுக்கு வீட்டுக்கு தேடி வரும், நீங்க மௌத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஷஹாதத்து உங்களை வீட்டுக்கு தேடி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க நான் வீட்டிலேயே எனக்கு ஷஹாதத்து வரும் என்கிற ஒரு ஆசையில வீட்டிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 அடிமைகள் இருந்தாங்க, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். அவங்ககிட்ட சொல்லி இருந்தாங்க, என்ன எனக்கு ஷஹாதத்தை என்ன கொல்லுவாங்க, நான் கொல்லப்பட்டதுக்கு பிறகு நீங்க சுதந்திரம் அடைஞ்சிருவீங்க, அதுக்கு பிறகு நீங்க சுதந்திரம் ஆயிடலாம் என்று சொல்லி வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க, அவங்களுக்கு மௌத்து வரல. அபூபக்கர் அவங்களும் ஆட்சி செஞ்சு மௌத்தாயிடுறாங்க, மௌத்து வரல. உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் அவங்க கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்பட்ட நிகழ்ச்சி நடந்த சம்பவத்தை நாங்க வரலாற்றுல பார்க்கிறோம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவங்க பள்ளிக்கு வராங்க. பள்ளிக்கு வந்த உமர் ரலியல்லாஹு அவங்க சஹாபாக்கள் சிலர் சொல்றாங்க, நான் வளமையாக சுபவுக்கு வாரம் நேரத்துல இந்த தாயினுடைய வீட்டுல அவங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும், ஆனா இன்னைக்கு குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கல, அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், நாங்க போய் அவர்கிட்ட பார்ப்போம் என்று சொல்லி போறாங்க. வீடு மூடி இருக்குது. திறந்து பார்த்தால் அவங்க கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவங்களிடத்துல இருந்த அடிமை ஆணும் பெண்ணும் அவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க, இவன் மௌத்தாகிற மாதிரி தெரியல, கொண்டாதான் சரி வரும்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து அவங்கள கொலை செஞ்சிருந்தாங்க. கொலை செஞ்சுட்டு அவங்க ஊரை விட்டு ஓடி இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பிடிச்சி
அவங்கள சிறுவையில ஈச்ச மரத்துல ஆணி வச்சு அரைஞ்சி கொலை, அதாவது மரண தண்டனை கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல அந்த பெண் வளமையா குர்ஆன் ஓதுவாங்க, இன்றைக்கு குர்ஆன் ஓத சத்தம் வரலையா, அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று அடையாளம் தெரிகிற அளவுக்கு குர்ஆனுடைய ஓதல் அவங்கள்ட்ட சமுதாயத்துல பரவலாக இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையை நம்ம காண முடியல. பெரும்பாலும் குர்ஆன் மசால ஓதுற பிள்ளைகள் பாடமாற்றத்துக்கு ஓதுறதே பெரிய சிரமத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே தாய்மார்கள் வீட்டு சூழலை குர்ஆனுடைய சூழலாக, குர்ஆன் ஓதுறதுக்கான ஒரு சூழலாக மாற்ற வேண்டியிருக்குது. மாத்திரன்னு சொன்னா தாய்மாரும் ஓதணும், பிள்ளைகளையும் ஓத வைக்கணும். இந்த பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு. இரண்டாவது, இந்த வீட்டில் நடைபெறக்கூடிய இபாதத்துக்கள், பள்ளியில தொழுவாங்க, பயான் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இந்த கடமைகளை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தாய்மாருடைய கையில் தான் இருக்குது, பெண்களுடைய கையில் தான் இருக்குது. அதுல குறிப்பாக பரலான கடமைகள், நோன்பை பொறுத்தளவுல கடந்த காலத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பெரும்பாலும் நோன்பை விடுறவங்க சமுதாயத்தில் குறையும். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நோம்பு பிடிக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம சின்ன வயசுல இருந்தே தாய்மார்கள் எல்லாரும் நோம்பு பிடிக்கிறாங்க, குடும்ப பழக்கமாகவே வந்திருக்குது. ஆனா தொழுகை விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த நிலை இல்லாத சூழலை பார்க்கணும். வீட்டில ஐங்கால தொழுகையை பொறுத்தளவுல பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. பள்ளிக்கு வாரதுக்கு அனுமதிச்சாங்க. பெண்கள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டா அனுமதி கொடுங்க, ஆனா வீடுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ சொல்லலாம், உங்களுக்கு பின்னால் நின்று நான் தொழணும்னு ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அவங்களுடைய ஏரியா வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எனக்கு பின்னால தொழுகிறதுக்காக மஸ்ஜிது நபவிக்கு வந்து தொழுவதை விட உங்க ஊர்ல இருக்கிற பள்ளியில தொழுகிறது உனக்கு சிறப்பானது. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளியில தொழுவதை விட நீ உன் வீட்டுல தொழுவது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கு சிறப்பு என்னங்கிறதுனா, பள்ளியில தொழுகிறதை விட அவங்கள வீட்டுல தொழுகிறது அவங்களுக்கு சிறப்பு. பள்ளியில தொழுவது அனுமதி இருக்குது, தடை இல்லை. அப்ப பள்ளி வீட்டை பொறுத்தளவுல வீட்டுல தொழுகையினுடைய கடமையை பேன்றதுங்கிறது பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு. பெரும்பாலும் பெண்கள் தொழுவாங்க, தொழுகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தொழுகையை பொறுத்தளவுல குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்கிறது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னன்னு தெரிவிக்கின்றார், அல்லாஹ் காவலால இந்த மദ്രസா அதாவது அரசாங்கத்தால ஸ்கூல் மட்டும் இல்லைன்னு சொன்னா எங்களை எல்லாம் 7 மணி 8 மணி தாண்டி தான் எங்களுக்கெல்லாம் சூரியன் உதிக்கும். நேரத்தோட வீட்டுல எழும்புறதுங்கிறது பாடசாலைகள் இருக்கிற நாட்கள் தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கும் லீவு, பெற்றாருக்கும் தொழுகைக்கு லீவு. இந்த மாதிரி பொங்கல் கிங்கல் ஏதாவது லீவ் போட்டான்னா அது இன்னும் பெரிய ஒரு லீவா ஆகிரும். அப்ப நம்ம அதாவது அல்லாஹ்வுக்காக செய்கிற வேலை இல்லைங்கிற மாதிரி ஆகிவிட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். காலை தொழுகை இது மார்க்கத்தோட ஈடுபாடாக இருக்கிறவங்களோட நிலைதான். மற்றவங்களை பத்தி அல்லாஹ்வால என்னன்னு தெரியல. அப்ப காலையில சுபவுடைய நேரத்துல விழிக்காத வீடுகள், அல்லாஹ்வை நினைவு கூறாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல எப்படி நம்ம பரக்கத்தான ஒரு வாழ்க்கை முறைய, அமைதியான ஒரு வாழ்க்கை முறைய, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம காணலாம் என்கிறத நம்ம சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் படுக்கையில் இருந்தாருன்னு சொன்னா ஷைத்தான் வந்து இன்னும் டைம் இருக்குது, நல்லா தூங்குன்னு சொல்லி 3 முடிச்சுகளை போடுவான். இந்த 3 முடிச்சும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவன் அந்த டைமுக்கு எழும்பினான்னா ஒரு முடிச்சு எழும்பி, அதாவது இந்த துஆவை ஓதுனான்னு சொன்னா ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். அவன் ஒளி செய்கின்ற போது இன்னொரு முடிச்சு அவிழ்கிறது. அவன் தொழுதான்னு சொன்னா 3 முடிச்சு அவிழ்ந்துடும். அப்ப அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, நஷீதன், அவன் உற்சாகமுடையவனா மாறுகிறான், நல்ல உள்ளம் உள்ளவனாக மாறுகிறான். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவன் எலும்பல்ல
ஒளிச்செயல தொழலன்னு சொன்னா அவன் சைத்தான் போட்ட முடிச்சுக்களோட தான் விழிப்பான். அந்த முடிச்சு அவுக்கப்படாது. அதனால அவன் சோம்பேறியாக இருப்பான். அவன் அதாவது அன்றைக்கு நல்ல மூட்ல இருக்க மாட்டான், நல்ல மனநிலையில அன்றைக்கு இருக்க மாட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதை நாங்க அனுபவபூர்வமா நீங்க பார்க்கலாம். சுபவுக்கு நேரத்தோட எழும்பி ஒளி செஞ்சு தொழுவிட்டு பாருங்க, அன்னைக்கு எவ்வளவு ஆக்டிவா அவங்களால வேலை நடக்குது என்கிறத நீங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு 7 மணிக்கு எழுப்பி பாருங்க, பல்லு திட்டி முகம் கழுவுறதுக்கே அரை மணி நேரம் எடுக்கும். ஏன்னா நம்ம சோம்பலோட எழும்புறோம், சைத்தான் போட்ட முடிச்சோட எழும்புறோம். உண்மை எப்படி இருக்கணும்? 5 மணிக்கு எழும்புறவனை விட 7 மணிக்கு எழும்புறவன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஏன்னா 2 மணி நேரம் கூட தூங்கி இருக்கிறான், தெம்பா எழும்பணும். அந்த தெம்பு வராது. சைத்தான் போட்ட முடிச்ச பொறுத்தளவுல முகம் கழுகுறதுனால அது அவுளாது, அது ஒளி செய்வதனால அவுளக்கூடியது. எல்லாரும் காவிரி கூட எழும்பி மோத்த கழிட்டு தான் ரோட்டு ஸ்கூலுக்கு வருவான், வேலைக்கு வருவான், ஆபீஸுக்கு வருவான். அப்ப நாங்க காலையில பெரும்பாலும் சைத்தானுடைய முடிச்சோட நம்ம எங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னா அந்த வேலைகள்ல பரக்கத்து இருக்காது, அந்த வேலைகளை சுறுசுறுப்பு இருக்காது. மனசுலையும் அதாவது அதாவது நல்ல உள்ளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகையோட போறவன் உள்ள நல்ல நல்ல மூட்ல இருப்பான். தொழுகை இல்லாம சைத்தானுடைய முடிச்சோட இருக்கிறவன் மூடு நல்லா இருக்காது. அதனால என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரச்சனை ஆகிறதுக்கு காரணங்கள் அதுகள் தான். பெரும்பாலும் குடும்பங்கள் எடுத்து பாருங்க, நம்ம குடும்பங்கள்ல இப்ப பெரும்பாலும் பிரச்சனை சனி ஞாயிறுகள் தான் வரும். காரணம் என்னன்னு கேட்டா மாப்பிள்ளையும் வீட்டுல இருந்து பொம்பளையும் வீட்டுல இருந்து எல்லாரும் சைத்தானுடைய முடிச்சோட இருந்தோம்னு சொல்லி சொன்னா ஒத்தர் செய்யறது மற்றவங்களுக்கு சரியா படுறது இல்லை. ஏன்னா மனசு சரியில்லை. நபி அவங்க சொன்னது மாதிரி சைத்தான முடிச்சு இருக்கிறதுனால பொம்பளை சிரிக்கக்குள்ள என்னமோ நம்மளை பார்த்து ஒரு ஜாலியா முறைக்கிறாருன்னு அவருக்கு தவறா விளங்கிறது. பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் உள்நோக்கம் அவங்களாக கற்பிக்கப்படுது. அப்ப அந்த சுமூகமான உறவுகளுக்கு சுமூகமான மனநிலைக்கு இது தடையாக அமையுது. அப்ப இந்த நிலையை நம்ம இல்லாமன்றதுக்கு முயற்சி செய்யணும். இது நான் சொல்றது அதாவது வெறுமே உங்களை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னையும் சேர்த்து தான் நான் இது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த சூழ்நிலை எல்லா குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக நாங்க பார்க்கிறோம். எனவே பொதுவாக டைமுக்கு தொழுகிறது என்கிறது முக்கியம், சுபம் என்கிறது அதுல முதன்மையானது. இப்ப நாங்க பெரும்பாலும் சுப தொழுக சில நேரங்களில் தொழுதாலும் இந்த ஸ்கூல் நாட்களை மட்டும் கவர் பண்றதுங்கிறது நம்ம அல்லாவுக்காக செய்யல, அடுத்த கட்ட வேலைகளுக்காக செய்யல. பொம்பளைகளுக்கு பெரிய பிரச்சனைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாரும் நினைக்கிறது பிள்ளைகளை டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்லி ஆர்வம் உருப்பட்ட மாதிரி தெரியல, அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க பாடசாலைகள் விஷயத்துல. அப்ப இந்த ஒரு ஆர்வத்துல செயல்படுற ஒன்றாக இருக்கும், அல்லாவுக்காக செய்யறதா இந்த நிலைய இல்லாமக்கூடிய சொல்ல பார்க்கிறோம். அடுத்த இன்னும் 2 தொழுகை இருக்குது, பிரச்சனையான 2 தொழுகை. இந்த மக்ரிபு இஷா, இந்த மக்ரிபு தொழுகை இஷா டைம் இதுதான் இன்றைக்கு அதாவது பெண்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான டைம். டிவியில நாடகம் போற நேரம். இந்த நாடகங்கள் இன்றைக்கு எங்களுடைய மார்க்கத்தை சீரழிச்சிருக்குது, எங்களுடைய குடும்பங்களை சீரழிச்சிருக்குது, எங்களுடைய உறவுகளை சீரழிச்சிருக்குது, எங்களோட கலாச்சாரங்களை சீரழிச்சிட்டு வருது, எங்களோட நம்பிக்கைகளை சீரழிச்சிட்டு வருது எங்களுக்கு தெரியாமலே. மனிதனுடைய மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குது. சிலது உடனே அப்படி அந்த ரொட்டி எடுத்து மறுபக்கம் புரட்டி போற மாதிரி திடீர்னு மாறுவாங்க. சில மாற்றங்கள் இருக்குது, நான் மாறுகிறேன் என்கிறது எனக்கே தெரியாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது. அது ஆள் மனசுல அடி மனசுல கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுங்கிறது. அப்படி மாறுறதுதான் டேஞ்சரானது. அப்படியே மறுபக்கம் புரட்டி போட்டா அதால் திரும்பி ரிப்பீட் மாறலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மனசுல சிந்தனையில சுபாவங்கள மாற்றங்கள் ஏற்பட்டால் நான் எனக்கே தெரியாது மாறி கடைசியில தான் நான் ஒரு வேறொரு லெவல்ல போய் நிக்கிறது கடைசியில தான் தெரிய வரும். திரும்பி ரிப்பீட் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். இந்த டிவிகள் ஏற்படுத்தக்கூடிய ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம எங்களுடைய மூளையை மாத்துறது, சிந்தனையை மாத்துறது, நடத்தையை மாத்துறது, இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறது. நாங்க மாறுகிறோம் என்கிறது எங்களுக்கே தெரியாம இருக்கு. இது ஆபத்தான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு அந்த தொழுகையில ஏற்படக்கூடிய பலகீனங்களுக்கு சில நேரங்கள்ல இந்த டிவி நிகழ்ச்சிகள் காரணமா இருக்குது.
நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, நம்ம என்ன செய்ய, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாவுக்கு லேட் ஆகினாலும் பரவாயில்ல, இவனை விட்டா லேட் ஆக்குனா கதையை முடிச்சு விட்டுருவான். கதையை முடிக்காம நம்ம தொழுகைக்கு போகலாதுங்கிறதுனால கதை முடியட்டும், நாடகம் முடியட்டும், அடுத்த சீர் முடியட்டும் சொல்லி தொழுகை டைம்கள் வீணாகக்கூடிய ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். இந்த 2 தொழுகையும் இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி சொன்னா, லுகர் தொழுகைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது எந்த நாளும் உள்ள பிரச்சனை, தீராத பிரச்சனை, சமைக்கிற வேலை, இந்த குசினியோட இருக்கக்கூடிய டைம். அசர் தொழுகைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சமைச்சு சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் எடுத்து குசினியில வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஆக மொத்தத்தில் எந்த தொழுகையும் டைமுக்கு நடக்காது என்கிற நிலையை இன்றைக்கு நம்ம குடும்பத்துல பாதிக்கும். பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்கலாம். இதை விட ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில தான் சஹாபாக்கள் தொழுகையை உரிய நேரத்துக்கு பேணி இருக்கிறாங்க. எனவே தாய்மார்கள் வீட்டில் செய்ய வேண்டிய முதலாவது மாற்றம் டைமுக்கு தொழுகிறதுங்கிறது. இந்த டைம்ல நம்ம சரியாயிட்டோம்னு சொன்னா, இந்த தொழுகை டைமுக்கு எப்ப டைம் லெவலை நம்ம மாத்திக்கலாம். தொழுகைக்கு, அதாவது இப்ப நம்ம சமைக்க போற வேலையை நம்ம ஒரு நாடகம் இருந்தா எப்படி குயிக்கா சமைச்சு டைமை முடிக்கிட்டு அங்க அதுக்கு ரெடி ஆகிறோமோ, அதே மாதிரி லுகருக்கு முன்னால வேலையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். முந்தி மாதிரி கஷ்டப்பட்டு சமைக்கிற நிலைகளும் இப்ப இல்லை. எங்கேயாவது விறகு புலந்து காட்டுக்கு போய் விறகு புறக்கிட்டு வந்து சமைக்கிற நிலை இங்க கிடைக்குதா? அல்லது கொச்சிக்காய் அரைக்கிறீங்களா, மஞ்சள் அரைக்கிறீங்களா, சரக்கு அரைக்கிறீங்களா, எல்லாமே ரெடிமேட்டா வந்து சேருது. அப்ப நம்மளோட வேலையை கொஞ்சம் முற்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இந்த தொழுகை டைமை பேணுகிற விஷயம் நம்ம வீட்டுல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அவசியம் பேணணும். அந்த நிலைமை தாய்மார்களிடத்துல வருமாக இருந்தால் பிள்ளைகளும் அந்த ரூட்ல வாரதுக்கான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளும் அந்த பழக்கத்துக்கு வாரதுக்கான வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளும் தங்களை அந்த தாய்க்கு ஏற்ற அந்த ஒழுங்குக்கு வருவாங்க. அதாவது படிமுறையில எப்படி டிவி மாத்துதோ அதே மாதிரி தாய்மார் பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திட்டு வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அடுத்ததாக, குடும்பத்தில் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்துல ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளை நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த தொலைக்காட்சிகள் ஏற்படுத்திக்கக்கூடிய பாதிப்பு என்கிறது முக்கியமானது. இதை பொறுத்தளவுல இது தாய்மார்கள் தான் தங்களோட கொண்ட்ரோல்ல வைக்கணும். டிவி என்கிறது வீட்டில் தாய்மார்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். தாய்மார்கள் கட்டுப்பாடுன்னா அவங்க விரும்புகிற சேனலை பார்க்கறதுக்கு உங்களோட கொண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லலை. இது எப்ப போடுறது, எந்த அளவுல பாவிக்கிறதுங்கிறது தாய்மார்களோட கொண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நிறைய தாய்மார்கள் டிவியில கொண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கு நிறைய வீடுகள்ல மாலைக்கு அந்த மகரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓதப்படாததுக்கு காரணமாக இருக்கிறது டிவி தான். மகரிபு பிறகு பிள்ளைகள் படிக்கக்கூடிய சூழலை கெடுத்து போட்டிருக்கிறதும் இந்த டிவி நிகழ்ச்சிகள் தான். இதனால நிறைய ஊர்கள்ல சில பிரச்சனைகள் வருது. பிள்ளைகளுக்கும் தவறு செய்யறதுக்கு லேசாகுது. என்ன செய்யறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, உமாட்ட சொல்லிடுறது பக்கத்து வீட்டுல போயிட்டு நான் அவங்கள சேர்ந்து படிக்க போறோம்னு சொல்லி, உமா பாக்குற நிம்மதி எங்கேயாவது போய்த்தாலும் நான் நிம்மதியா பார்த்து முடிக்கலாம்னு சொல்லி, அப்படி பக்கத்து வீட்டுல போய் படிக்க போறோம், நாங்க சேர்ந்து படிக்க போறோம்னு போறவங்க, நீங்க டிவியில வேற நாடகம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவங்க டெக்ல வேற என்னமோ பாக்குற மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்து நாடுகள பிரச்சனைகள் வந்து கோர்ட்ல கேஸுகள் எல்லாம் போயிருக்குது. பாடசாலை மாணவிகள் தவறான நிகழ்ச்சியை பார்த்தாங்க, மோசமான படங்கள் பார்த்தாங்க, தப்பு நடந்துச்சு என்கிறதெல்லாம் கேஸுகள் கூட நடந்திருக்கு. அப்ப தவறான பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு அதாவது தூண்டுதலாக அமையக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, இது எங்களை அறியாம மாற்றங்களை உண்டு பண்ணுதுங்கிறத சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் டிவியில ஒரு அதாவது விளம்பரம் போகுது. இந்த விளம்பரம் என்னன்னு சொன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றுல விளம்பரம். அதுல வாப்பா ஒரு மகனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு. அந்த கார் அவன் விடுறா, அப்படியே போய் ஒன்றுல முட்டிப்பட்டு கார் உடைஞ்சிருது. அப்ப மகன் கவலையோடு இருக்கும்போது வாப்பா இன்னொரு காரை வந்து கொடுக்குறாரு. இதுதான் விளம்பரம். அவன் என்ன சொல்றான்டா, உங்களோட வாகனத்தை நீங்க இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கார் உடைஞ்சா நாங்க வேறையா புதிய கார் தருவோம், செஞ்சு தருவோம். அவன் விளம்பரத்துக்காக போடுற இது ஒன்று. இப்ப இந்த விளம்பரங்களை அவன் பெரிசா நினைக்கிறது இல்லை. இந்த விளம்பர காட்சிய என் மகன் சின்ன புள்ள பார்த்துட்டு சொல்றான், அந்த வாப்பா நல்ல வாப்பா, கார் உடைஞ்சனே இன்னொரு கார் வாங்கி கொடுக்குறான், எங்கட வாப்பான்னு சொன்னா உடைஞ்சிட்டியா, இதுக்கு பிறகு கார் மட்டும் வாங்கி தரலாம் சொல்லுவான்னு சொல்றான்.
இது ஒரு சின்ன ஒரு விளம்பரம் தான். பிள்ளைக்கு இது விளம்பரம், இது உண்மை பொய்ங்கிறது தெரியாது. புள்ள என்ன பார்க்குதுன்னா உடனே அவன் கேஸ் பிடிச்சி பார்க்குறான். அந்த வாப்பா நல்லவா, இந்த வாப்பா நல்லவாச்சு. பார்த்தா அந்த வாப்பா நல்ல வாப்பா, உடஞ்சதுக்கு ஏசுவோம் இல்லை, ஒன்றும் சொல்லலை. எங்களை வாப்பா ஏசுவார். அப்ப எங்களை அறியாமலேயே, எங்களுக்கு தெரியாமலேயே எங்களோட பிள்ளைகள மனசுல வாப்பாவை பத்தி உமாவை பத்தி தப்பெண்ண வளர்க்கப்படுது. நாடகத்துல டிவியில வார வாப்பா செல்லம் காட்டுவாரு. அது அவன் என்ன செல்லம், காசை வாங்கி செல்லம் காட்டுறான். வாங்கி கேட்கறத வாங்கி கொடுப்பான். அவனுக்கு வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு காசு தான் கிடைக்க போகுது, அவனுக்கு நஷ்டம் கிடையாது. அப்ப பிள்ளைய சின்ன வயசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாப்பா நல்லா க்ளோஸா இருக்கிறாரு, விளையாடுறாரு, எங்கட வாப்பா விளையாட கூட்டிட்டு போகல, அந்த வாப்பா நல்லா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, என்ன வாப்பா சரியில்லைன்னு சொல்லி பெற்றார்களை பத்தி எங்களை அறியாமலே அந்த பிள்ளைகளோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா மோசமான எண்ணங்கள் பதிவாகுது. பிறகு நாங்க சில நல்ல விஷயங்கள் சொல்லும் போது அந்த பிள்ளைகள மனசுல எங்களை பத்தி உயர்ந்த எண்ணம் இல்லாததால அது அந்த பிள்ளைக்கு எடுபடாம போகுது. அப்போ ஒரு சாதாரண ஒரு விளம்பரம் இப்படி ஒரு சிந்தனையை பிள்ளைக்கு உண்டாக்குதுன்னு சொன்னா, தொடராக போகக்கூடிய நிகழ்ச்சிகள்ங்கிறது, பார்க்கக்கூடிய காட்சிகள்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம் என்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல இந்த அதாவது டிவிங்கிறது எவ்வளவு பாதிப்பு உண்டாகக்கூடியங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த விளம்பரங்கள். இந்த கொக்கோ கோலா இருக்குது, உலகம் எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சாது பேர் கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஒரு டேஸ்டும் இல்லை, விளம்பரத்தாலேயே அதுல நிறைய பாதிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த காட்சிகள் மனுஷனுக்கு தேவையில்லாத வாங்கணும், தேவையில்லாத மாதிரி வாழணும், புதிய ஸ்டைல்கள் என்று இல்லாத தேவையில்லாத உணர்வுகளை எல்லாம் அதிகரிக்கக்கூடியது. அப்ப கட்டாயமாக எங்களுடைய வீட்டு சூழல் சரி வரணும்னு சொல்லி சொன்னால், இந்த டிவிங்கிறது சரியான ஒரு கொண்டோலுக்கு வராத பட்சத்தில் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரும், உங்களுடைய நேரங்கள் வீணாகும், உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உருவாகும். அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள பெரிய ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு டிவி நாடகங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த நாடகமா இருந்தாலும் சரி, எந்த கதையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வயது வந்த ஒரு ஆண் இன்னொரு வயது வந்த ஒரு பெண்ணை விரும்புறத அங்கீகரிக்கிற மாதிரியும் ஊக்குவிக்கிற மாதிரியும் அது நியாயமானது என்று சொல்ற மாதிரி தான் பதிவாகுது. அதனால இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு என்னன்னு சொன்னா, எல்லா தாய் தகப்பன் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு வயது வந்த ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோட காதல் தொடர்பு வைக்கிறதுங்கிறது பிரச்சனையான விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய பாவமான சமூகம் அங்கீகரித்த ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கு. தாய்மார்கள் சர்வசாதாரணமா என்ன புள்ள அந்த பையனை விரும்பிட்டு இருக்குது, இந்த பையனை விருப்பம் போல இருக்குது என்று சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சமூகத்தில் உருவாக்கப்பட்டது. அடிப்படை காரணம் நாம் தொடராக பார்க்கக்கூடிய நாடகங்கள், கதைகள் அதைத்தான் மையமாக கொண்டிருக்கு. அப்ப எங்களை அறியாமலே எங்களோட சமூகத்துடைய கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எனவே வீட்டை அந்த நிலையிலிருந்து மாற்றுறதாக இருந்தால் தாய்மார்கள் கட்டாயமாக அந்த கட்டுப்பாட்டான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வர வேண்டியிருக்குது, அவங்க பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியிருக்குது. அடுத்தது இந்த தொழுகை விஷயத்துல பிள்ளைகள் பொதுபோக்காக இருக்கலாம். சில நேரங்களில் கணவனிடத்திலும் பொதுபோக்கு இருக்கலாம். ஒரு பெண்ணை பொறுத்தளவுல பிள்ளைகளையும் கணவனையும் தொலை வைக்கக்கூடிய பொறுப்பு பெண்ணுக்கு இருக்குது. பிள்ளைகளை அவங்க தொழுகிறாங்களா இல்லையா என்கிறத கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. சில நேரங்களில் காலை நேரத்தில் பிள்ளைய எழுப்பணும்னு நினைச்சா கூட தாய்மார்கள் பாசத்தின் காரணமா என்ன நினைக்கிறாங்க, பாவம் புள்ள தூங்கட்டும் சொல்லி நினைக்கக்கூடிய தாய்மார் இருக்கிறாங்க. சில நேரம் சுபோவுக்கு எழும்பக்கூடிய தாய்மாரை என்ன செய்யறாங்கன்னா, அப்ப எழும்பித்தான் வெச்சி தடுத்து பிள்ளைய போத்திட்டு தான் போறாங்க, இன்னும் படுக்கட்டும் சொல்லி. அது ஒரு வேளையில நம்ம இறக்கம்னு நினைச்சாலும், பிள்ளை கூதலா இருக்கிறான்னு நினைச்சாலும், நம்ம இன்னொரு வகையில பிள்ளைக்கு நம்ம தவறான ஒரு நடத்தைக்கு அங்கீகாரத்தையும் அதாவது பழக்கத்தையும் உருவாக்குற மாதிரி ஆகிறது. அப்ப அதாவது சில அறிவிப்புகள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண்மணி எழுந்து கணவனை எழுப்பி, அவன் எலும்பல்னா முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி அந்த கணவன் மனைவி 2 பேரும் 2 ரக்காயத்து தொழுவாங்கன்னு சொன்னா அன்று இரவு பூராக தொழுதவர்களுடைய நன்மையை அவங்க அடைவார்கள் என்கிற கருத்துல சில அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு ஆண் எழுப்பி மனைவியை எழுப்பி எலும்புல முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி 2 பேரும் தொழுதா இரவு பூரா தொழுதவர்களுடைய நன்மைகளை அவங்க அடைவார்கள் என்கிற கருத்துல வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்க்கிறோம். அப்ப இந்த வீட்டு சூழலை இந்த மாதிரி இபாதத்துக்களை தூண்டுறது,
பிள்ளைகள் அந்த நடைமுறைக்கு கொண்டு வர்றது, இந்த பொறுப்பு கட்டாயமாக பெற்றோருக்கு இருக்குது. அதே போல பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய அதாவது ஒழுக்க விஷயங்கள், பழக்க வழக்கங்கள், இதை சீராக்கக்கூடிய ஒரு இடமாகவும் கட்டாயமாக வீட்டு சூழல் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது வீட்டை பயன்படுத்த வேண்டியிருக்குது. இன்றைக்கு பிள்ளைகளிடத்துல கடந்த காலத்தில் நம்மகிட்ட அந்த பழக்கங்கள் அதான் அருகி போயிருச்சு. கடந்த காலத்தில் இருந்த பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, படிக்காதவங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட சில நல்ல பழக்கங்கள் தொடராக இருக்கு. நம்ம தாய்மார்கிட்ட பார்த்த விஷயங்களை இன்றைக்கு நம்ம மனைவிமார்கிட்ட நம்ம வயசுல இருக்கவங்க பார்க்க முடியாது. இப்ப சாதாரணமா அன்றைக்கு ஒரு தாய் இரவையில படுக்கிறதா இருந்தா குசினி ஃபுல்லா கிளீனா இருக்கு, சமைச்சது இதாக்குனது எல்லாம் கழுவி வச்சு தான் படுப்பாங்க. காலையில எழும்புனா புது வேலை இல்லாம குசினி வேலையை ஆரம்பிக்கணும், சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் மாதிரி. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாத்தீங்கன்னா என்ன அழிஞ்சா போகுது, வெள்ளைக்கிழமை கழுவிக்கலாம் என்று அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு காலையில் எழுப்பி கழுவுவோம் என்கிற மனநிலை வந்திருக்குது. ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னா எங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அடுத்த சந்ததி கழுகவே தேவையில்லை, தொடச்சுட்டா போதும் நிலைக்கு வந்தாலும் வந்துருவாங்க. ஏன்னா பழக்கங்கள் அப்படி அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போறது. அப்ப வீட்டு அதாவது நிர்வகிக்கிற விஷயத்துல தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு அடிப்படையான சில பழக்க வழக்கங்களை தானாக உருவாக்கக்கூடிய விதத்துல செய்ய வேண்டியிருக்குது. சுத்தத்தை பொறுத்தளவுல, ஒழுங்குகளை பொறுத்தளவுல, அதாவது குப்பை கூலங்களை போடுகிற விஷயத்துல இந்த ஒழுக்கங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். நம்ம தெரிஞ்ச அந்த காலத்துல ஒரு சாப்பாட்டுக்கு இருந்தா தண்ணி இருக்கு, கைகளை தண்ணி இருக்கு, அதாவது முள்ளு போறதுக்கு பாத்திரம் இருக்கும், கைகளை குடித்து சாப்பிடறதுக்கு பிறகு துடைக்கிறதுக்கு இருக்கும், எல்லாத்தையுமே வச்சுதான் சமையலுக்கு உமா மாதிரி சாப்பாடு வைப்பாங்க. இப்ப நீங்க எந்த வீட்டுல போனாலும் இந்த மாதிரி முழுசா இருக்காது. சாப்பாடு வச்சதுக்கு பிறகுதான் சில பார்த்தா பின்னா வச்சிடலன்னு நினைப்பு வரும். அதுக்கு பிறகுதான் கைகளுக்கு தண்ணி இல்லைன்னு வைக்கணும், எல்லாம் சாப்பிட முடிஞ்சதுதான் கைகளுக்கு துண்டு வைக்கிறேன்னு வரும். ஏன்னு கேட்டா ஏற்கனவே அந்த காலகாலமா வீட்டுல பழக்கப்பட்ட பழக்கங்கள் எல்லாம் விடுபட்டு போச்சு. அப்ப அந்த காலத்துல இருந்த தாய்மார்கள் அவங்க படிக்காவிட்டாலும் சில ஒழுங்குகளுக்கு வந்திருந்தாங்க. எப்படின்னு கேட்டா அவங்க உமாவாகட்டும் அவங்க படிச்சிருந்தாங்க அந்த ஒழுங்குகளை. ஆனா இப்ப நம்ம அவங்கள விட நிறைய படிச்சாலும் கூட ஒழுங்கு நம்மகிட்ட வருதுன்னு சொன்னா வீட்டு சூழலை நம்ம அதை இழந்துட்டோம். அப்ப போக 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 அது அப்படியே இல்லாம போற நேரத்துல அதாவது ஒழுங்குகள் சிதைஞ்சு போகுது. அந்த காலத்துல அதாவது சாப்பிடுற நேரத்துல தண்ணி வைக்காததுக்கு அடி வாங்கின தாய்மார்கள் இருப்பாங்க, சாப்பிட்டு முடிஞ்சு கை உடைக்க புடத்துண்டு வைக்கலன்றதுக்காக அடி வாங்கினவங்க இருப்பாங்க. ஆனா இப்ப அடிக்கிற தைரியம் எல்லாம் ஆம்பளைகளுக்கு இல்ல, ஏன்னா திருப்பி அடிக்கிறாங்க துணிச்சல்ல பொம்பளைகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த அதாவது மாற்றங்கள் இப்படி உருவாகிட்டு வருது. அப்ப வெறுமனே படிப்பால மட்டும் சமுதாயத்தில் நடைமுறை மாற்றங்கள் வரையலாது. அப்ப தாய்மார்கள் மூலமாகத்தான் இந்த பக்குவமான நிலைகளை படிமுறைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. எனவே அந்த சூழலை குடும்ப சூழல உருவாக்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கு. இதே போல எங்களுடைய பிள்ளைகளிடத்துல கல்வி வளர்ச்சிக்காக உண்மையிலேயே தாய்மார்கள் தான் கஷ்டப்படுறாங்க. ஆண்கள் யாரும் புள்ள படிக்கானா கிளாஸ் போறானா அதுல பாக்குறது இல்லாட்டி தெண்டிச்சு ஏதாவது ஒன்று செய்விக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் இந்த கல்விக்காக தாய்மார்கள் வச்சிருக்கக்கூடிய ஆர்வம் என்கிறது முறையா இருக்குதா, அத சரியா இருக்குதா, இது விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் பிள்ளை எங்கேயாவது கிளாஸ் போகணும், கிளாஸுக்கு பிள்ளை அனுப்பலன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நிம்மதி இல்லை. என்னமோ அவங்க ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதலான்ற மாதிரி கவலைப்பட்டிருப்பாங்க. ஒரு வகையா புள்ள முன்னேறணுங்கிற ஆர்வத்தில் தான் செய்யறாங்க. ஆனா கிளாஸுக்கு எங்க போறாங்க? கிளாஸ் படிச்சு கொடுக்குற சேரன உண்மை திறமை படிச்சு கொடுக்கக்கூடியவர் தானா? கிளாஸ் உண்மையிலே சரியா நடக்குதா? கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த இடம் ஒழுக்கமா இருக்குதா? எங்களுக்குள்ள படிக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்குதா என்கிறத பற்றிய எந்த விபரமும் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய அதாவது இளம் சந்ததிகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கிளாஸ்களும் உண்டு. எனவே நீங்க உங்களுடைய குழந்தை அதாவது பிள்ளைகளை நிர்வகிக்கிற விஷயத்துல பிள்ளை படிக்கணுங்கிறது உங்களோட ஆர்வம் நல்லது. ஆனால் அவங்க கிளாஸ் அனுப்புறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கிளாஸுடைய தன்மை என்ன என்கிற விவரங்கள் கட்டாயமாக தாய்மாருக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு நிறைய கிளாஸ்கள் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளாஸ்கள் எப்படின்னு தெரியல. டவுன் பகுதிகளில் நடக்கக்கூடிய கிளாஸ்கள்
அந்த கிளாஸை நடத்தக்கூடியவங்க அவங்களுடைய வருவாயை கருத்துல கொண்டு அங்கு ஒழுக்கம் இல்லாத சூழல் இருந்தால்தான் நல்லதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்பதான் கூட பிள்ளைகள் வருவாங்க. கட்டுப்பாடு போட்டா நீ அப்படி இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, பொம்பளை சைடுக்கு போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டா வரமாட்டாங்க. எனவே அவங்களுக்கு அங்க குழு கிளாஸ் ஒழுக்கமா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. கிளாஸுக்கு நிறைய பேர் வரணும். அப்பதான் சேருக்கும் டிமாண்ட் இருக்கும், கிளாஸ் நடத்துற அந்த இடத்துக்கு வருமானம் இருக்கு. அப்ப கிளாஸ்ங்கிற பேர்ல நிறைய பிரச்சனை நடக்குது. பெரும்பாலும் கடந்த காலத்துல கண்டி, மாவனல்ல, டவுன் ஏரியாக்கள்ல மாற்று மத ஆண்களோடு தொடர்புபட்டு வீட்டை விட்டு போன பெண்கள் பெரும்பாலானவங்க கிளாஸ்கள் தான் அதுக்கு காரணமா இருந்திருக்கு. அப்ப உங்களுடைய பிள்ளைகளை படிப்புக்கு தூண்டுறதுங்கிறது ஒரு பகுதி. அது முறையா இருக்குதா, உங்களுடைய ஆர்வம் சரியா இருக்குதா என்று சொன்னா அதுக்கு பிறகு, அதாவது அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அதுக்கு பிறகு உங்களாலையும் நிம்மதியா இருக்க முடியாது, உங்களை வீட்டிலையும் அமைதியை நீங்க காண முடியாது. எனவே பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தை நம்ம ஆர்வம் காட்டலாம். அந்த ஆர்வம் முறையானதா, சரியானதா, அது சரியான ரூட்ல தான் போகுதா என்கிற விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீட்டு சூழலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதாவது ஆண் பெண் கலப்பு. இதுங்கிறது முறையில்லாத ஒரு நிலைமை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களை பார்த்து சொல்றாங்க, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க நுழைகிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்கிற போது கேள்வி கேட்கப்படுகிறது. மாப்பிள்ளையிடம் நானா தம்பிமார் மைனிட்ட போறவார இதை பத்தி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மவுத், அது நாசம், அநியாயம், அழிவு என்று சொல்லி சொன்னாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் தவறு செய்யறாங்க என்பதல்ல. தவறு நடக்கலாம், நடக்காம போகலாம். சும்மா சரி சின்ன ஒரு சந்தேகம் வந்துட்டா அது தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளை, சச்சரவுகளை உருவாக்கலாம். அப்ப இந்த ஆண் பெண் கலப்பு, ஹிஜாபோடு இல்லாத நிலை, இதுகளை அதாவது தவிர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு சமூகத்துல நிலைமை இருக்குது. ஒரு வீட்டுல ஒரு பெண் தனியா இருக்கிறாங்க, ஒருவர் வாராரு, வாரவர் மாப்பிள்ளைய சந்திக்க வராரு, அவர் இல்லைன்னு சொல்லி சொன்னா இது வாரவர் திரும்பி போகணும். யாருமே இல்லாத இடம் சொன்னா மாறவர் திரும்பி போகணும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, அவர் இல்ல பெய்த்து வாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு போன என்ன பெய்த்து வாங்கன்னு சொல்லிட்டா இவெல்லாம் ஒரு பொம்பளையா என்று நினைக்கக்கூடிய நிலை தான் எல்லார்ட்டையும் இருக்கு. அப்ப மரியாதைக்காவது வாங்கன்னு சொல்ல வேண்டிய சூழலை பார்க்கணும். அதே நேரத்தில் வீட்டு சூழல்ல அதாவது சர்வ சகஜமாக புலங்குறது, அப்படி புலங்குறவங்க தான் நல்லவங்க என்கிற மாதிரியான மனநிலை இருக்குது. இது அதாவது தொடர்ச்சியாக இல்லைனாலும் எப்பயாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிவிடக்கூடிய சூழலை பார்க்கணும். அப்ப வீட்டு சூழல்ல ஆண் பெண் கலப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை பெண்கள்லாம் அதாவது தங்களுடைய பொறுப்புகளை எடுத்து கொண்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆண்களுக்கு பொறுப்பு இருக்குது, பெண்கள் கவனிக்க வேண்டிய பகுதி இருக்கு. சில நேரங்கள்ல பக்கத்து வீட்டு புள்ள பொடிய நல்ல புள்ளையா இருப்பான், இந்த பிள்ளைக்கு கணக்குல கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு, அவன் கூப்பிட்டு நான்கிட்ட கொஞ்சம் கேளுமா என்று சொல்லிட்டு கணக்கு பாடம் கேட்கறதுக்கு விட்டுருவாங்க. நீ அவங்க கணக்கு படிச்சு நிற்கும் போது இவங்க அவருக்கு வேற வேலைன்னு சொல்லி சொன்னா சில நேரம் தனியா இருந்து படிக்கக்கூடிய சூழல் உருவாகுது. தெரியாத கேட்கறது ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலையா இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரையாவது துணைக்குன்னு அனுப்புறாங்க. இந்த மாதிரி துணைக்கு அனுப்புறது இதுகள் சில நேரங்களில் பிரச்சனையை உருவாக்குது, தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்குது. இது சில நேரங்களில் சின்ன பிள்ளையா இருந்தா கூட பிரச்சனையை உண்டாக்குது. காத்தாங்குடி 9 வயசு புள்ள கற்பழிக்கப்பட்டதுக்கு இது ஒரு காரணமா அமையுது. மலைக்கு கொடை கேட்டவன கொடையை கொடுத்து பிள்ளைய பக்கத்து விட்டு போட்ட புள்ளதான் அது நாசம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட புள்ள, 9 வயசு புள்ள. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடராக நடந்து கொண்டிருக்கு. அப்ப வீட்டு சூழலை பாதுகாப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வரதுங்கிறது முக்கியமான ஒரு பொறுப்பு. அது குறிப்பாக பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இதை பெண்கள் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்கு. சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரக்கூடிய சூழல்கள் இருக்குது. இதுல விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கு இருக்குது. சின்ன பிள்ளைகள் சில நேரங்கள்ல அதாவது பெண் பிள்ளையா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல சிக்கல்கள் இருக்கலாம். இந்த
பகுதிகளில் தனித்தனி வீடுகள் என்று இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. அப்படி இல்லாம ஓப்பனா இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. சில நேரங்களில் தாய்மாரே தங்களுடைய பிள்ளைகளை பழி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கு. பொம்பளை வெளிநாட்டில் அனுப்பி சும்மா இருப்பான். அவருக்கு ஏதாவது தேவைக்கு தேத்தனை கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி வேலைக்கு சின்ன பிள்ளைகளை அனுப்புறது. சில நேரங்களில் அவர் மாமா தனியாக படுத்துறான்னு சொல்லி பிள்ளைகளை அங்க தூங்க அனுப்புறது. இந்த மாதிரி தவறுகளை சில தாய்மார்கள் செஞ்சு தங்களுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. காரணம் ஒன்று, சமூகத்தை பத்தி விளங்காம இருக்கிறாங்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான நிலைமைகளை விளங்காம இருக்கிறாங்க, சில விஷயங்களோட பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. சில நேரம் அவங்களுக்கு சில நேரம் ரிலீஸ் கிடைக்க வேண்டியது, புள்ள கொஞ்சம் போனா நமக்கு கொஞ்சம் அதாவது சுதந்திரமா இருந்து சில வேலைகளை செய்யலான்றதுக்காக அப்படி உடுபடக்கூடிய நிலைகள் இருக்கு. எனவே பெண்களை பொறுத்தளவுல அவங்க குறிப்பாக நாட்டில் என்ன நடக்குது, ஊர்ல என்ன நடக்குது, சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான நிலைகள் என்ன என்கிறத விளங்கி இருக்கணும், நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்காக. ஹுதைபத்துல் யமானி என்கிற ஒரு சஹாபி இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எப்பயுமே மோசமான விஷயங்களை பத்தி கேட்பார். அந்த சஹாபியே சொல்றாரு, எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விஷயங்களை பத்தி கேட்பாங்க, நான் மோசமான விஷயங்களை பத்தி கேட்பேன். ஏன்னு சொன்னா அந்த மோசமான விஷயங்கள் என்கிட்ட வராம நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அதுக்காக சொல்லி சொன்னாங்க. அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இடம் கண்டு கொள்ளணும். ஏன்னா நாங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ அதுல போய் விழுந்து விடக்கூடாது என்கிறதுக்காக. அடுத்தது குடும்பத்தை பொறுத்தளவுல ஆண்கள் என்னதான் இருந்தாலும் யாருக்கும் பயப்படாதவனும், உங்கள்கிட்ட அதாவது கொஞ்சம் கோபம் அப்படி பேசினாலும் எல்லா ஆண்களும் பெண்களுக்கு ஒரு வகையில கொண்ட்ரோலா இருக்கிறாங்க. அவன் கல்யாணம் முடிக்க முந்தி உமாவை பத்தி யோசிக்காதவன், பாப்பாவை பத்தி யோசிக்காதவன் எல்லாம் கூட சில நேரங்களில் எங்கேயாவது போயிட்டு நின்றுட்டு அடுத்து நான் வந்து கூட்டாளி விட்டு தங்குறேன்னு சொல்லுவான். ஆனா எந்த ஆம்பளையும் இப்படி ஒரு பொம்பளையிட துணிஞ்சு பேசிக்க மாட்டான். ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க பெண்களுக்கு கொண்ட்ரோல் இருக்கிறாங்க. பெண்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஆண்கள் தப்பு செய்ய முற்படுறாங்கன்னு சொன்னால், தவறான வழியில போக முற்படுறாங்கன்னு சொன்னா, யார் தடுத்தாலும் கேட்காதவனாக இருந்தாலும் மனைவி தடுத்தா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வகையில ஆண்கள் தவறான வழியில போகிற போது, ஆண்கள் தப்பான வழியில பொருள் திரட்ட முற்பட்டால், தவறான ரூட்ல அவங்க தொழிலை கொண்டு போக முற்பட்டால், வீணான ஆடம்பரமான ஒரு வழியில அவங்க காலெடுத்து முன்வைக்க முற்பட்டால், கட்டாயமாக பெண்கள் தான் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். கல்யாணம் செய்கிற போது ஓதுற துஆவுல முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அதுதான். நாங்கள் கணவன் மனைவிக்காக துஆ செய்கிற போது பாரக்கல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல விஷயத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தனை செய்யப்படுது. எதுக்காக இந்த பிரார்த்தனை செய்கிறோம்? மாப்பிள்ளை தவறு செய்யறதுக்கு மனைவி துணையா இருந்துடக்கூடாது, மனைவி தவறு செய்யறதுக்கு மாப்பிள்ளை துணையா இருந்திருக்க கூடாது, ஒரு ஆள் நன்மை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் இடைஞ்சலாவும் இருந்துடக்கூடாது, நல்ல விஷயத்துல ஒரு ஆள் மத்த ஆளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். உதாரணமா மாப்பிள்ளை ஒரு பிசினஸ் பண்ண போறாரு, தவறான ஒரு பிசினஸ் பண்ண போறாரு, ஹராமான ஒரு பிசினஸ் பண்ண போறாரு, வேண்டாம்னு ஒத்த கால பொம்பளை இருந்தா அவன் செய்ய மாட்டான். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, சில நேரம் பெண்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, தூண்டுதல் கொடுக்குறாங்க. அதுல சில நேரம் தவறான அடிப்படையில் வருவாய்கள் கொஞ்சம் கூடுகிற போது இவங்களுக்கும் அதுல பெருமை ஏற்படுது. அப்ப நடந்து போனவங்க ஆட்டால போக பாக்குறாங்க, அதோட கொஞ்சம் கூட்டினா கார்ல போகலான்னு பாக்குறாங்க, வீடு 2 மாடினா 3 மாடி ஆக்கலான்னு பாக்குறாங்க, வசதியை கூட்டிக் கொள்ளலான்னு பாக்குறாங்க, அதுல ஒரு பெருமையை சம்பாதிக்கலான்னு பாக்குறாங்க. மாப்பிள்ளை மாட்டிக்கொண்டாருன்னு சொன்னா இருந்ததெல்லாம் இழந்து கஷ்டப்படுகிற போது எல்லாத்தையுமே இழந்து சமூகத்துல முகம் காட்ட முடியாது என்கிற நிலைக்கு ஆளானாங்க. இன்னைக்கு தவறு செய்யக்கூடிய எல்லா ஆண்களுக்கு பின்னாலையும் பெண்கள் துணையா இருக்கிறதுனாலதான் தவறு செய்யறாங்க. பொம்பளை மட்டும் நீ இப்படி குழந்தையனா நான் தின்ன மாட்டேன் இருக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றா தவறுல போற மாப்பிள்ளை திருந்துவான். அப்ப மாப்பிள்ளைகள் அதாவது அவங்க தவறான ரூட்ல போனாலும் அவங்கள சரியான ரூட்ல பிடிச்சு வைக்க வேண்டிய பொறுப்பும் குடும்ப பெண்களுக்கு கட்டாயமா இருக்கு. ஏன்னா ஆம்பளை சில நேரம் முரண்டு பிடிச்சா சண்டை பிடிக்கிறவனும் பொம்பளை முரண்டு பிடிச்சா அடங்கி போயிடுவான். எங்கட அதாவது ஒரு அனுபவத்தை சொல்றேன். எங்க பாப்பா அதாவது ஹாபர்ல வேலை செஞ்சவர், ட்ரிங்கோமலா ஹாபர்ல வேலை செய்யறவங்க நைட்ல எல்லாம் இருப்பாங்க, பெரும்பாலும் அவங்க குடிகாரர்களா தான் இருப்பாங்க. வாப்பாவும் குடிச்சிட்டு தான் இருந்தார். எங்களை மூத்த தாத்தா பிடிவாதமா இருந்ததுனாலதான் வாப்பா குடிய விட்டார். நீங்க குடிக்கிறத விடலன்னா நான் தின்ன மாட்டேன் என்று பிடிவாதமா இருந்ததுனால வாப்பா ஒரேடியா குடிக்கிறத நிப்பாட்டி
கடைசியில டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு நிப்பாட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு குடிய விட்டார். இதை வந்து யாராவது அடிச்சு சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டார், சொல்றவனுக்கு அடிச்சிருப்பார். ஏன்னு சொல்லி சொன்னா பெண்கள் நினைச்சாங்கன்னு சொல்லி சொன்னா ஆண்களை கட்டுப்படுத்தலாம். அப்ப ஆண்கள் தவறான ரூட்ல போனாங்கன்னு சொல்லி சொன்னா பெண்களை பொறுத்தளவுல அவங்கள கடைசி கட்டாயமாக நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னா வீட்டுல நிம்மதியும் குடும்பத்தினுடைய அமைதியும் குடும்பத்துடைய கௌரவமும் கெட்டுப்போம். இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகள் தவறு செய்யறாங்க, தவறான ரூட்ல போறாங்க என்று அதாவது நிறைய குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் இறம மூறி போனதுக்கு பிறகுதான் சில நேரம் மகண்ட பிரச்சனை என்னங்கிறது வாப்பாவுக்கு தெரிய வரும். காரணம் என்னன்னு கேட்டா உமா அம்மா பிரச்சனையை ஆரம்பத்திலிருந்தே மறைச்சி வராங்க. புள்ள மேல அன்புன்னு நினைக்கிறாங்க, ஆனா புள்ளட தவறு முத்துறதுக்கான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுக்கு பிறகு வாப்பா குடிக்காதுன்னு சொன்னா வாப்பா கடிக்கிற நிலைக்கு புள்ள வந்துடலாம். பெரும்பாலும் ஆம்பளை பிள்ளைகள் செய்யக்கூடிய தவற வாப்பாக்கு தெரிஞ்சிடக்கூடாது மறைக்கிறது மட்டும் இல்லாம இவங்களும் முறையாக கண்டிக்காம இருப்பாங்க. தாய்மார்கள் ஆம்பளை பிள்ளைகளை அவங்களுடைய பாசத்தை மையமாக வச்சு கண்டிச்சிருந்தால், தடுத்தால், நீ இப்படி போனா நான் இப்ப சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒரு வழிமுறையை கை கொண்டா பிள்ளைகளிடத்துல மாற்றம் வரும். ஆனா தாய்மார் என்ன செய்யறாங்கடா, வாப்பாக்கும் மகனுக்கும் இடையே அவங்க நின்று கொண்டு இவன் தவறு செய்யறதையும் காட்டி கொடுக்கறது இல்ல, வாப்பாவையும் தடுக்க விடுறது இல்ல, இப்படியே மறைச்சு எப்பயாவது பிரச்சனை பெருசா முடிக்கிற போதுதான் இந்த அளவுக்கு நடந்திருக்குது. சில நேரம் அவன் குடிக்கிறது இல்ல, அவனுக்கு வாப்பாட சேப்பில இருந்து உப்புமா சல்லி எடுத்து கொடுத்துருப்பான். இந்த மாதிரி தவறுக்கு தங்கள் அறியாமலே சப்போர்ட் பண்ணாங்க. கேட்டா தாய்மார் என்ன நினைக்கிறாங்கன்னா புள்ள மேல உள்ள பாசம் நினைக்கிறாங்க. இது உண்மையில இன்னைக்கும் பாசமா இருக்காது, மறுமைக்கும் பாசமா இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இந்த வீட்டு சூழல்ல பெண்கள் சரியாக அமைவாங்கன்னு சொன்னால் நிச்சயமா அவர்கள் மூலமாக பெரிய மாற்றம் வரும். ஆண்களிடத்துல நிறைய திருத்தம் வரும். அடுத்த சந்ததி இருக்கிறது உங்களோட கையில. அதனால பயான்களால செய்ய முடியாதத, பெரிய கொத்துபாக்களால செய்ய முடியாத நிச்சயமாக உங்கள் மூலமாகத்தான் செய்ய முடியும். மாற்றம் என்கிறது திடீர்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய மாற்றம். அந்த மாற்றத்தை நிச்சயமாக, ஏன்னா அதாவது வீடுதான் தளமா இருக்குது, அங்கிருந்து உருவாக்கினால்தான் உண்மையான மாற்றம் வரும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க உங்க மூலமாகத்தான் சமூக மாற்றம் வர வேண்டும். எனவே நாங்க மாறணும். நாங்க மாறுறது திடீர்னு அந்த மாற்றம் கூட வர முடியாம இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட நலவுகளை நம்ம உருவாக்கிக்கணும். எங்கள்கிட்ட பலகீனங்கள் இருக்குது, நாங்க வெளியில வேண்டாம் பேசிக்கிறோம், நாங்க குர்ஆன்ல இருக்கிறோம், சுன்னால இருக்கிறோம், நாங்க மார்க்கப்படி தான் எதையும் செய்வோம் சொல்லி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள் என்னங்கிறத நாம காணணும். எங்களுடைய பலகீனங்களை நம்ம காண விரும்பலன்னு சொன்னா நாங்க தொடர்ந்து தவறிலேயே இருக்க நம்ம ஆசைப்படுறோம் என்பது அர்த்தம். எங்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனங்களை நாங்க இனங்கண்டு முடிந்த வரைக்கும் அவற்றை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கிறது அவங்க கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றமா இருக்கு. பிறகு அவங்களும் ஒரு சந்ததியை உருவாக்குறவங்களா மாறுவாங்க. அந்த பிள்ளைகளிடத்திலே நல்ல மாற்றங்கள் வரும். வாழையடி வாழையாக நலவுகள் கடத்தப்படுவதற்கு குடும்பத்தில் வீட்டு சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அடிப்படையாக இருக்கும். எனவே இதை நம்ம மனதில் பார்த்துக் கொண்டு எங்களுக்கு மாற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வோம். வீட்டு சூழலை இஸ்லாமியமயப்படுத்துவதற்கான முயற்சி செய்வோம். இதுல நம்ம இருக்கக்கூடிய பலகீனங்களை உணர்ந்து அவற்றை திருத்துறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த முயற்சிங்கிறது லேசா நடக்காது, சிரமமா தான் இருக்கும். இதற்காக நம்ம அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தால், அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தால், இந்த வீட்டு சூழலை நம்ம சரியாக மாற்றினோம் சொன்னால் அதுல வெற்றி கிடைக்கலாம். அந்த வெற்றி என்கிறது எங்களுக்கு இன்மையினுடைய வெற்றி மாத்திரமல்ல, மறுமையினுடைய வெற்றியாகவும் இருக்கும். வீட்டில் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையின் காரணமாக நம்ம சில பேர் சிரிச்சு கொண்டிருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம அழுது கொண்டிருக்கலாம். குடும்பத்துக்குள்ள ஒன்றாக இருப்பது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை காரணமாக ஒருத்தர் பகைச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பங்கள் இருக்கலாம். இதெல்லாம் மாறணும் என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்கத்துக்கு தோதான ஒரு சூழல் ஒன்று வீட்டில் உருவாகணும். அது உருவாகினால் ஒரு அமைதியான வாழ்க்கையை நாம் காணலாம். அந்த ஒரு அமைதியான வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.